புகழுக்குரிய தூய்மைமிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உமக்கே உரியது. நிலையான புகழுக்குரிய தூய்மைமிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உமக்கே உரியது. நிலையான புகழுக்குரிய தூய்மைமிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உமக்கே உரியது. எங்களை ஆட்கொண்ட தெய்வமே, உலகம் முழுவதும் கொரோனா என்ற கொடிய தொற்று நோய் எங்களை பற்றி கொண்டாலும் நீர் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றீர். உமது வல்லமையுள்ள பிரசன்னத்தால் எங்களுக்கு ஆறுதல் வழங்கிக் கொண்டிருக்கின்றீர், அமைதியை வழங்கிக் கொண்டிருக்கின்றீர். இந்த 1 மணி ஆராதனையை இந்த கொடிய தொற்று நோயிலிருந்து நாங்கள் விடுதலை பெற சமர்ப்பிக்கின்றோம். அன்பான இயேசுவே, புயல் போன்ற இந்த தொற்று நோய் வீசினாலும், இந்த கொள்ளை நோய் என்னும் கடலில் நாங்கள் தடுமாறினாலும், எங்கள் வாழ்க்கை படகை தாங்கிடும் நங்கூரமாய் நீர் இருப்பதற்காய் நன்றி கூறுகிறோம். எதிர்காற்று வீசி எதிர்ப்போரும் பேச எங்களை நடுங்கினாலும், அச்சமூட்டும் இந்த கொள்ளை நோய் எங்களை சுற்றி வந்தாலும், எங்களை காக்கும் புகலிடமே நன்றி கூறுகிறோம். நிலையற்ற வாழ்வில் நீரே எங்கள் நிம்மதி, நீரே எங்கள் நீங்காத பேரின்பம். எங்கள் துன்பம் இன்பமாய் மாறும் என்று நம்புகிறோம். இதோ இந்த தொற்று நோய், இந்த இருள் இந்த உலகத்தை நீக்க வேண்டும், நீங்க வேண்டும். அதற்கு நீரே ஒளியாக உதிக்க வேண்டும். எங்கள் வாழ்வின் ஆனந்தமாய் தொடர்ந்து நீர் செயல்பட வேண்டும். இந்த கொள்ளை நோயினால் பலர் மடிந்து விட்டனர்.
இன்னும் பலர் மடிந்து கொண்டிருக்கின்றனர். எனவே நம்பிக்கை இழந்து ஆன்ம கேள்விக்குறியை எழுப்பிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே எங்கள் காயங்களை ஆற்ற வேண்டும், கண்ணீரை துடைக்க வேண்டும். எனவே ஆண்டவரே, எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும். உமது திருப்பாதம் அமர்ந்து ஜெபிக்கின்றோம். ஆறுதலை தாரும், அமைதியை தாரும். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, தீனம் தாங்கிடும் நங்கூரமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. நிலையற்ற வாழ் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே. நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே. என்னை நீங்காத பேரின்பமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. இருள் நீக்கும் சுடரே என் இயேசு ராஜா, என் வாழ்வின் ஆனந்தமே, என் வாழ்வின் ஆனந்தமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே.
மாரியனே ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன். அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன். அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன். அமைதி பெறுகின்றேன். அப்பா தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். உலகமே இந்த கொடிய தொற்று நோயினால் ஆடிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே நீர் எங்களோடு தொடர்ந்து இருக்கின்றீர் என்பதற்காக நன்றி கூறுகிறோம். விடுதலை பயண புத்தகத்தில் வாசிக்கின்றோம், எகிப்தில் என் மக்கள் படும் வேதனையை கண்டேன், அவர்கள் கண்ணீரை கண்டேன், இறங்கி வந்தேன் என்று சொல்லி, இதோ எகிப்திய மக்களை, பார்வோனின் பிடியிலிருந்து வந்த அந்த இஸ்ராயேல் மக்களை விடுவிக்க இதோ மோசேவை அழைத்தீர். எரியும் முட்பதிரிலே உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னத்தை அவர் உணர்ந்தார். இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று சொல்லி இதோ அவரை ஆறுதல் படுத்தி வல்லமையுள்ள கருவியாய் மோசேவை இஸ்ராயேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வர அவரை கருவியாக பயன்படுத்தினீர். அவர் பார்வோனிடம் சென்று அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து, யாவே இறைவன் வல்லமையுள்ள கடவுள், துன்பங்கள், துயரங்கள், வியாதிகள், வருத்தங்கள், அடிமைத்தனத்திலிருந்து இதோ தான் தேர்ந்து கொண்ட இஸ்ராயேல் மக்களை விடுவிக்கிறார் என்று அற்புதமாக அந்த காரியங்கள் வழியாக வெளிப்படுத்தினார். ஆண்டவரே, இருந்தாலும் அந்த கொள்ளை நோய்கள் அனைத்தின் பிடியிலிருந்தும் மக்களை நீர், எகிப்திய மக்களை அழித்தாலும் இதோ இஸ்ராயேல் மக்கள் விடுதலை அடைந்து விட்டோம் என்று சொல்லுகின்ற வேளையிலே அவர்கள் கண்ணெதிரே செங்கடல், கலங்குகிறார்கள், திகைக்கிறார்கள். இருப்பினும் மோசே கோலை உயர்த்த செங்கடல் பிரிகின்றது, வழி பிறக்கின்றது. அந்த இரவில் செங்கடலை கடக்கிறார்கள். தொடர்ந்து 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் ஆண்டவரே அவர்களை வழிநடத்த பகலில் மேகத்தூணாயும் இரவில் நெருப்புத் தூணாயும் அவர்களை வழிநடத்தினீர். உமது தெய்வீக பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். ஆனால் இவைகளெல்லாம் கடந்துவிடும் பிரசன்னமாயிருந்தது. எனவே உயர்ந்த உன்னதமான பிரசன்னத்தை உடன்படிக்கை பேழை வழியாக உணர்ந்தார்கள். அதை சாலமோன் கட்டிய ஆலயத்திலே நிறுவினார்கள். ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், அவருடைய வல்லமையான பிரசன்னம் எங்களோடு இருக்கிறது என்று அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தாலும், அவர்கள் நீர் அனுப்பிய அந்த நீதி தலைவர்களாக இருந்தாலும் சரி, இறைவாக்கினர்களாக இருந்தாலும் சரி, அவர்களின் பேச்சை கேட்காமல் பாவத்தில் உழந்தார்கள். பாபிலோனிய மன்னன் இதோ ஆலயத்தை இடிக்கின்றான். எதை உயர்ந்த உன்னதமான பிரசனம் என்று நினைத்தார்களோ அந்த ஆலயம் அழிக்கப்பட்டது. உடன்படிக்கை பேழையையும் இழந்தார்கள். மீண்டும் இதோ திசை தெரியாத பயணம், எதிர்காற்று வீசுகின்ற அந்த பயணம். நிலையான பிரசன்னத்தை அவர்களால் உணர முடியவில்லை. அதே போல பாவம் என்ற இருளிலே வாழ்ந்த மக்களை விடுவிக்க நிலையான பிரசனமாய் ஒரே பேரான மகனையே நற்கருணை வழியாக இதோ எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றீர். இந்த நற்கருணைக்கு முன்பாக, உயர்ந்த உன்னதமான நிலையான நிரந்தரமான இந்த பிரசனத்திற்கு முன்பாக அமர்ந்து நாங்கள் அனைவரும் ஒரே ஒரு கருத்துக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த தொற்று நோயினால்
உலகம் விடுதலை பெற வேண்டும். ஆண்டவரே, இந்த தொற்று நோயின் துன்பத்திலிருந்து மக்கள் விடுவிக்கப்பட வேண்டும். இந்த தொற்று நோயின் கொடுமையிலிருந்து மக்கள் கடந்து செல்ல வேண்டும். அன்று எகிப்திலிருந்து இஸ்ராயேல் மக்களை விடுதலை செய்து செங்கடலை அவருடைய பாதம் நனையாமல் கடந்து வந்தது போல ஆண்டவரே, இந்த கொடிய தொற்று வியாதியிலிருந்தும் மக்கள் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும். எவ்வாறு அவர்களை பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு அழைத்து வந்தீரோ, அதைவிட மேலான நிரந்தரமான பாலும் தேனும் பொழியும் அந்த நிலையான வானக வீட்டை நாங்கள் நோக்கி பயணம் செய்யும் இந்த வேளையிலே இந்த தொற்று நோய் எங்கள் நம்பிக்கையை அசைத்து போட்டிருக்கிறது. இருப்பினும் இதோ உமது வல்லமையுள்ள பிரசன்னம், நற்கருணை பிரசன்னம், நிலையான நிரந்தரமான பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டிருக்கிறது. அஞ்சாதே, திகையாதே, மகனே மகளே கலங்காதே, உன்னோடு இருக்கிறேன். இவையும் கடந்து போகும். சிலுவை கடந்தது போல, கெத்செமனி கடந்து போனது போல, பாடுகள் கடந்து போனது போல, முள்முடி கடந்து போனது போல, கசையடி கடந்து போனது போல, கசப்பான காடி கடந்து போனது போல, சிலுவை மரணம் கடந்து போனது போல, உயிர்ப்பே உண்மை என்பதை உணர்த்தியது போல இவையெல்லாம் கடந்து போகும். இந்த துன்பம், துயரம், வேதனையான துன்பக்கலம் எங்களை விட்டு கடந்து போகும் என்று நம்புகிறோம். எனவேதான் வல்லமையுள்ள நிலையான நிரந்தரமான இந்த நற்கருணை பிரசன்னத்திற்கு முன்பாக அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான வாய்ப்புக்காக நன்றி கூறுகிறோம். அஞ்சாதே, திகையாதே, நானே உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, காண்கின்ற கடவுளாய் இருக்கின்றேன். உன்னை இந்த கொள்ள நோயிலிருந்து விடுவிப்பேன். உலகம் முழும் விடுதலை பெறும். இதோ மகிழ்ச்சியின் கீதம் பாடும். உயிர்ப்பின் நாட்களில் இருந்தாலும் இந்த கொள்ளை நோய் மீண்டுமாய் எங்களை சாவின் பள்ளத்தாக்கிற்கு அழைத்து சென்றாலும், இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கை காட்டினாலும், ஆண்டவரே, உமது கோலும் கைத்தடியும் எங்களோடு இருக்கிறது. அதற்காக நன்றி கூறுகிறோம். உமது பிரசன்னத்தில் எங்களை நனைத்து தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். எங்களை நிலையான நிரந்தரமான அந்த வான்வீட்டிற்கு அழைத்து செல்லும் வரை இந்த தொற்று நோய் பிடியிலிருந்து விடுவித்து முழு விடுதலையை தாரும். அதற்காய் நாங்கள் அனைவரும் சேர்ந்து எடுக்கும் இந்த மன்றாட்டை, இந்த விண்ணப்பத்தை கேட்டு செவிசாய்த்தருளும். காட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழி காட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் அகல் போலவே, கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலமாகி காட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே.
பாடும் மனம் கேட்கின்றேன். என்னை தாங்கும் என் தெய்வமே, என் உயிராக எழும் தெய்வமே. நிலவெங்கும் ஒளிர்ந்தாலும் விழி மூடி பயனேது, உயர்ந்தோடும் மனம் உந்தன் அருள் காணும் வகையேது. பலனாக கை நீது வா, இங்கு புலனாகும் இறையாக வா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. உன் வார்த்தைகள் என் வாழ்வாகுமோ, உன் பார்வைகள் என் வழியாகுமோ. என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. இருள் நீக்கும் விளக்காகவே நான் சுடர் வீச என ஏற்றவா. ஆள் போல வளர்ந்தாலும் ஆரம்பம் முளைத்தானே, உன் வாழ்வில் உயர்வெல்லாம் இவ்வாழ்வின் பலன் தானே. நிறைவாழ்வின் விரையாகவே எங்கள் நில வாழ்வு பயன் காணவா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. காட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அணைந்தாடும் அகல் போலவே, கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி, துயரோடு போராடும் என் வாழ்வில் நலமாய் என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 40 முதல் 45 முடிய. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தனது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக
மோசே கட்டளையிட்டிருக்கிற காணிக்கையை செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டுச் சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாக செல்ல இயலவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஏசாயா புத்தகத்திலே 45ஆம் அதிகாரம் 23வது இறை வார்த்தை, முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும். ஆண்டவர் கூறுகிறார். கொரோனா பிடியின் கோரத்திலே ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு நோய் நீங்கி மன்றாட நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரால் முடியாத காரியம் எதுவும் இல்லை என்ற ஆழ்ந்த விசுவாசத்தோடு அவருடைய உதவியை, இரக்கத்தை நாடி நாம் வந்திருக்கிறோம். இறை வார்த்தை மிகவும் தெளிவாக நமக்கு கூறுகிறது. இணைச்சட்ட நூல் 7ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தை, எல்லா நோய்களும் உங்களிடமிருந்து அகலும்படி ஆண்டவர் செய்வார். திருப்பாடல் 103 3வது இறை வார்த்தை கூறுகிறது, உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். ஏசாயா புத்தகம் 38ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தையிலே, எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்கச் செய்வீர் என்ற வேண்டுதல் எழுகிறது. ஏசாயா புத்தகம் 53ஆம் அதிகாரம் 4-5 இறை வார்த்தைகளிலே, மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நாம் துன்பங்களை சுமந்து கொண்டார், அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம். ஏசாயா புத்தகம் 60ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தையிலே, ஆண்டவரே உனக்கு என்றும் உள்ள ஒளியாக இருப்பார், உன் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போம். எரேமியா 30:17, நான் உனக்கு நலமளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த இதயத்திடத்திலே இந்த கொரோனா தொற்று வியாதியிலே பீடிக்கப்பட்டிருக்கிற மக்களை இந்த வேளையில் நாம் ஒப்புக்கொடுப்போம். கொடுமையான வியாதியிலே கொத்து கொத்தாய் மனித உயிர்கள் சாகிற இந்த ஒரு சூழலிலே, எங்கெடுத்தாலும் மரண ஓலம் இருக்கிற இந்த ஒரு நிலையிலே, தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகள், தனிமைப்படுத்தப்பட்ட மனிதர்கள், தனிமைப்படுத்தப்பட்ட தெருக்கள் என்று எல்லோரும் ஒதுக்கி வைக்கப்படுகிற அவலமான ஒரு சூழலிலே ஆண்டவர் நம்மை தனிமைப்படுத்தாதவர்,
நம்மை ஒதுக்காதவர். சமூக இடைவெளியோடு ஒருவருக்கொருவர் வாழ வேண்டிய இந்த ஒரு சூழலிலே ஆண்டவர் இந்த துன்பமான துயரமான வேளையில் அந்த சமூக இடைவெளியை தாண்டி நம்மோடு நெருக்கமாக அவர் உறவு கொள்ளுகின்றார். அவர் நம்மை அரவணைக்கின்றார். அவர் நம் மீது அன்பு கூறுகிறார். அந்த அன்பு எப்பேற்பட்டது என்பதை யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் முதல் இறைவார்த்தை கூறுகிறது. உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரை அன்பு செலுத்தினார் என்று. ஆண்டவர் இறுதி வரை நம் மீது அன்பு செலுத்துகிற தெய்வம். அந்த ஆண்டவரிடத்திலே இந்த கொரோனா தொற்றிலே பாதிக்கப்பட்ட மக்களை ஒப்புக் கொடுப்போம். மார்க்கு நற்செய்தியிலே தொழுநோயாளியினுடைய நிலையை நாம் வாசிக்க கேட்டோம். தனிமைப்படுத்தப்பட்டான் அவன், ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டான் அவன். ஊருக்குள் வரும்பொழுது தீட்டு தீட்டு என்று கத்திக்கொண்டு மனித நிலையை மறந்து வர வேண்டிய ஒரு கேவலமான ஒரு சூழலிலே அந்த தொழுநோயாளி இருந்தான். ஆண்டவருடைய கடைக்கண் பார்வை அவன் மீது இருந்தது. ஆண்டவர் நினைத்திருந்தால் அவன் தூரத்தில் வரும் பொழுதே வார்த்தையினாலேயே அவனுக்கு சுகத்தை கொடுத்திருக்க முடியும். விரும்புகிறேன் குணமாகு என்று ஒரு வார்த்தையினால் அவனை சுகப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் ஒரு தனிமைப்படுத்தப்பட்டவன், ஒதுக்கி வைக்கப்பட்டவன், அன்பில்லாமல் புறக்கணிக்கப்பட்டவன், இந்த சமுதாயத்தின் பல்வேறு தீமைகளிலே நொறுக்கப்பட்டவன். அப்படிப்பட்ட ஒரு மனித உள்ளத்தினுடைய ஆழமான நிலையை ஆண்டவர் எண்ணி பார்க்கிறார். இரக்கமிகுந்த தெய்வம் ஒரு மனிதனின் உள்ளத்தை ஆழத்திலே புரிந்து கொள்ளுகிற தெய்வம். அவனுடைய நிலைக்கு இறங்கி வந்து அவனை அறிந்து கொள்ளுகிற தெய்வம். அவனை அருகே அழைத்து அவனை தொட்டு அரவணைத்து அன்பினால் நிறைத்து விரும்புகிறேன் குணமாகு என அவனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். ஆண்டவருடைய இதயம் எவ்வளவு இரக்கம் மிகுந்தது! அவருடைய கருணை எவ்வளவு உண்மையானது! அவர் தன்னுடைய மக்கள் மீது கொண்டிருக்கிற பாசம் எவ்வளவு உறுதியானது! அவருடைய நேசம் எந்த அளவிற்கு இறங்கி செல்கின்றது என்பது இந்த தனிமைப்படுத்தப்பட்ட தொழுநோயாளியினுடைய வாழ்விலிருந்து நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதே ஒரு நேசத்தை, அதே ஒரு பாசத்தை ஆண்டவர் இந்த வேளையில் கொரோனா பிடியிலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவர் மீதும் காண்பிக்க வேண்டுமாய் அவருடைய இரக்கம் அவரை நம்புகிற இந்த நோயாளிகள் ஒவ்வொருவரையும் தேடி வர வேண்டுமாய் இன்னும் அதிக உருக்கமான நிலையோடு, இன்னும் அதிக ஆழமான விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். ஏனெனில் ஆண்டவரிடத்தில் தன்னுடைய துன்பங்களை, துயரங்களை, நோய்களை, கஷ்டங்களை நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்தவர்கள் யாருமே வீண் போனதில்லை, ஏமாந்து போனதில்லை. வெற்று மனதினராய்
வெறும் கையினராய் யாருமே திரும்பியதில்லை. அப்பேற்பட்ட நம்பிக்கையோடு இந்த நோயாளிகள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையில் ஆண்டவருடைய குணமளிக்கும் கரங்களுக்குள் நாம் ஒப்புக் கொடுப்போம். திருப்பாடல்களில், நம்பிக்கை திருப்பாடல்களில் நாம் அடிக்கடி வாசிக்கின்ற பகுதிகள்: ஆண்டவரே என் கற்பாரை, ஆண்டவரே என் கோட்டை, ஆண்டவரே என் அரண், ஆண்டவரே என் ஆயர், ஆண்டவரே என் ஒளி, ஆண்டவரே என் வழி. இந்த வார்த்தைகளெல்லாம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் மத்தியிலும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தியிருக்கின்றார். அவரே நமது நம்பிக்கை, அவரே நமது வாழ்வின் மையம், அவரே நமது கற்பாரை. அவர் மீது கட்டப்பட்ட கட்டிடங்கள் நாம். எனவே அந்த நம்பிக்கையில் வாழ அழைக்கின்றார். ஆண்டவர் நமது கற்பாரையாக இருந்து, கோட்டையாக இருந்து, அரணாக இருந்து நம்மை காக்கின்றார். நோய்களிலிருந்தும், கொள்ளை நோயிலிருந்தும், கொடுமையான வியாதியிலிருந்தும் நமக்கு பூரண சுகமளிக்கும் ஒரே கடவுள் இதோ நமது மத்தியிலே. இந்த கொடிய கொள்ளை நோய்க்கும் அவர் ஒருவரால் தான் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். திருத்தூதுவர் பணி நூலில் வாசிப்பது போல, நாம் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் அவரால் தான். அவரிலேதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவரிலேதான் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அவர்தான் நமது வாழ்வும் ஒளியுமாய் இருக்கின்றார். மத்தேயு நற்செய்தியிலே வாசிக்கிறோம் 8ஆம் அதிகாரத்திலே, நூற்றுவர் தலைவன் இயேசுவிடம் வருகின்றான். ஆண்டவரே, இதோ நீர் என் இல்லத்திற்கு எழுந்தருளி வர நான் அருகதையற்றவன். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஊழியன் குணமடைவான் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றான். அதனைத்தான் ஒவ்வொரு முறையும் நற்கருணை வாங்குவதற்கு முன்பாக நாம் ஜெபிக்கின்றோம். இறைவன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நோய்கள் நீங்கும், பேய்கள் ஓடும், சாபங்கள் நீங்கும். அந்த இறைவன் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், அஞ்சாதே, திகையாதே, கலங்காதே. மகனே, மகளே, இதோ இந்த கொள்ளை நோய் விரைவில் முறியடிக்கப்படும். நான் உன் அரணாக, கோட்டையாக இருக்கின்றேன். எனவே இந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து வாழ உன்னை அழைக்கின்றேன். இயேசுவே, நீரே எங்கள் கற்பாரை. இயேசுவே, நீரே எங்கள் அரண். இயேசுவே, நீரே எங்கள் கோட்டை. இந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து வாழ்கின்றோம். பாறை என் அரணான இயேசுவே, நீரெந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீரெந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே. இயேசுவே, 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 இயேசுவே.
ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ? உன் துணையில் வாழ்கையில் துயர் வெல்லுமோ? தரைகோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். தரைகோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். இயேசுவே, 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 நீ எந்தன் பாறை, என் அரணான இயேசுவே. நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே. இயேசுவே, 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 இயேசுவே. இரவுக்கும் எல்லை ஓர் விடியல் அன்றோ? முடிவாக வெல்வதும் நன்மை அன்றோ? தளராது வாழ்வோம், அருளலையாது காப்போம். தளராது வாழ்வோம், அருளலையாது காப்போம். என்றென்றும் முன்னாசி கொண்டு வரும் நல்வாழ்வை கண் முன்னே கொண்டு. இயேசுவே, 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 இயேசுவே. நீ எந்தன் பாறை, என் அரணான இயேசுவே. நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே. இயேசுவே, 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 இயேசுவே. ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நாங்கள் அளவுக்கு அதிகமாய் துயரத்திற்குள்ளாகின்றோம். கொரோனா தொற்றிலே உடல் வியாதிகள் ஒரு புறம் இருக்க, உள்ளத்தளவிலே மனதளவிலே தனிமைப்படுத்தப்படுகிறவர்களுடைய மனபாரங்கள், மனவேதனைகள், இவைகள் நிம்மதியை, உண்மையான அமைதியை இழந்து தவிக்கிற மிகப்பெரிய ஒரு கொடுமையிலே நாம் வாழும் இந்த நிலை உண்டு. கொரோனா தொற்று என்று அறிந்தாலே பேச மறுக்கிற மக்கள், உதவுகிற
நிலை மறுக்கப்படுகிற சூழல், ஆறுதலான 2 வார்த்தைகள் பேசுவதற்கு அஞ்சுகிற உறவின் நிலைகள், நமக்கும் இந்த தொற்று பரவிவிடும் என்று தனிமைப்படுத்துகிற, உதாசீனப்படுத்துகிற ஒரு சூழலிலே நாம் வாழும் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உண்மையான அன்பிற்கு, உண்மையான பாசத்திற்கு இங்கு மதிப்பு இல்லாத ஒரு சூழலிலே மனவேதனையோடு, மனபாரத்தோடு இன்று எத்தனை நோயாளிகள் வேதனைப்பட்டு தவிக்கிறார்கள். தனக்கு இருக்கிற கஷ்டங்களை, கவலைகளை பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு கொடுமையான சூழலிலே இந்த வியாதி மனித உறவுகளை இன்று வைத்திருக்கிறது. கொடுமையிலும் கொடுமையான ஒரு சூழல். ஆண்டவர் தாமே இப்பேற்பட்ட கொடுமையான நிகழ்வுகளிலிருந்து மனித உறவுகளை விடுவிக்க, மனித உறவுகளுக்கு உண்மையான பலத்தை ஆண்டவர் கொடுக்க, ஆண்டவரிடத்திலே இந்த நோயாளிகளை ஒப்புக் கொடுப்போம். உரிய சிகிச்சை கிடைக்காமல் மருத்துவமனைகள் நிரம்பி வழிகிற சூழல், உரிய மருந்துகள் கிடைக்காமல் உயிரை விடுகிற ஒரு சூழல், தங்களுடைய கண் முன்னாலேயே தங்களுடைய குடும்ப உறவுகளை இழக்கிற ஒரு கொடுமையை நாம் அனுதினமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தன்னுடைய சொந்த சகோதரன் உயிருக்காக போராடுகிற நிலையை அந்த சகோதரி கண்ணீரோடு மருத்துவர்களை அழைக்கிறாள். தன்னுடைய தாயார் கடைசி உயிர் மூச்சை விடுவதற்கு தத்தளிக்கிற சூழலிலே அந்த தாயாரை மிதிவண்டியிலே எடுத்துக்கொண்டு பயணமாகிறார். வயதான தன்னுடைய கணவன் சாகும் நிலையில் இருப்பதை அறிந்த மனைவி அவளை அந்த வீல் சேரிலே தள்ளிக்கொண்டு பதட்டத்தோடு மருத்துவமனைக்குள் ஓடுகிறாள். எப்படியாவது என் உறவுகளை காப்பாற்ற வேண்டும், ஆண்டவரே உயிர் பிச்சை கொடு என்று தவிக்கிற சூழலிலே கொடுமையிலும் கொடுமையாக இந்த கொரோனா பிடி மனிதனை வாட்டிக் கொண்டிருக்கிறது. தெய்வமே, நீரே எங்கள் தஞ்சம். தெய்வமே, நீரே எங்கள் கடைசி ஆதரவு. தெய்வமே, உம்மை விட்டால் வேறு கதி எங்களுக்கு யாரும் இல்லை. உம்மாலன்றி வேறு எவராலும் இது நடக்காத ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் நிறைந்த இதயத்தை எங்களுக்காக ஒரு விசை திறந்தருளும். உம்முடைய ஆணி பதிந்த கரங்களை எங்களுக்காக ஒரு விசை நீட்டியருளும். உம்முடைய காயங்கள் இந்த நோயை குணப்படுத்தட்டும். உம்முடைய இரக்கம் நிறைந்த இதயம் எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து பரிந்து பேசட்டும். கொரோனா வியாதி உம்முடைய கிருபையினால் அகலட்டும். ஒப்புக் கொடுக்கிறோம் தெய்வமே, ஒப்புக் கொடுக்கிறோம். நற்கருணை ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்திலே
நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து இந்த 1 மணி நேரம் ஆண்டவரோடு நம்முடைய வேண்டுதல்களை, மன்றாட்டுக்களை, மிக குறிப்பாக இந்த கொரோனா தொற்றிலிருந்து மக்கள் விடுதலை அடைய வேண்டும் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பல நேரங்களிலே இந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் என்று தெரியாமல், ஏன் இப்படி என்ற கேள்வியோடு மனித மனம் இதோ கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் ஆண்டவரே நிம்மதி இழந்து பலவிதமான இடையூறுகளை தாங்கிக் கொண்டு மகிழ்ச்சி எங்களை விட்டு மறைந்து போய் 1 வருடத்திற்கு மேலாகிவிட்டது. என்ன நடக்கிறது, என்ன நடக்கப் போகிறது, ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ற இந்த நேரத்திலே இந்த கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதலின் தேவனாக, அஞ்சாதே மகனே மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆதாமின் நாசியிலே உயிர் மூச்சை ஊதி உயிரை கொடுத்த ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த உயிரை கொரோனா எடுப்பதற்கு அனுமதி கொடுத்தது யார்? நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு பலவிதமான சூழ்நிலைகளிலே தனிமைப்படுத்தப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டு வாழ்க்கை வெறுத்து போய், ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு ஆறுதலின் தேவன், இந்த உலகம் தர முடியாத வாழ்வை உம்மால் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த உலக மக்கள் அனைவரும் இந்த கொடிய நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், எல்லாவித நோய்களிலிருந்தும், குறிப்பாக இந்த கொரோனா தொற்றிலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தருளும். எங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாமல் ஆண்டவர் தாமே எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவரும் உம் அன்பு திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அனைத்தும் இனி மறைந்து
புகழ்ச்சி என்றுமே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீரே. உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.